Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, B.Tech Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. IBC Mangai வியூஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நேச்சரா எப்படி நம்ம ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்கிறதுனா பார்க்க போறோம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்ம டயட்ல மட்டும்தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நம்ம ஸ்கின்னுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க, அதோட காட்டன் பேட் அதில் டிப் பண்ணி நம்ம ஸ்கின்ல ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்க ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். மில்க் யூஸ் பண்றதுனால உங்க ஸ்கின் நேச்சுரலாகவே சாஃப்டா இருக்கும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா இருக்கா, அப்போ நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. மற்ற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க ஆலோவேரா ஜெல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இது உங்க ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிம்பிள்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கா, ஸோ நீங்க மற்ற மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்றதுக்கு பதிலாக நீங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிட்டு வந்தா பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா வாட்டர். நம்ம டெய்லி ரொட்டீன்ல அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர் வாட்டர் ஆச்சு குடிக்கணும். வாட்டர் குடிக்கிறனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அண்ட் நம்ம கண்ணு கீழே இருக்க ரிங்கிள்ஸ் இது எல்லாமே வந்து வாட்டர் குடிக்கிறதுனால ரிங்கிள்ஸ் எல்லாமே நேச்சராகவே போயிடும். ஸோ இப்போ இந்த ரிங்கிள்ஸ் இருக்கனால நிறைய பேர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வேண்டாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோமோ, நம்ம வாட்டர் எவ்வளோ ஹைட்ரேட்டாக இருக்கோ, ஸோ நேச்சராகவே நம்மளோட ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாமே தானாகவே போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் யோகட். யோகட் சாப்பிட தானே செய்வாங்க, இது எப்படி ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யோகட் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணால் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், அன்ஈவன் டோன்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் அவுட்டோர் ஷூட் ஆர் எல்ஸ் நீங்கள் எங்கேயும் வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் கண்டிப்பாகவே டேன் ஆகும். அந்த டைமில் உடனே யோகட் எடுத்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரை உங்கள் டெய்லி பேஸில் எடுத்துக்கலாம். நீங்கள் டோனராக கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்ல இருக்க pH லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணும். நம்ம ஷேவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போலாம் வந்து ரேசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேசர் யூஸ் பண்ணுறவங்க சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. சில ஸ்கின்ல வந்து ரெட்டாக அந்த ரேஷஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரோஸ் வாட்டரும் ஆலோவேரா ஜெல்லும் மிக்ஸ் பண்ணி எங்கே அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த இடத்த நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து அந்த ரெட்டிஷ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நம்ம கிச்சனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரியணுமா, அப்போ IBC மங்கையை Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, B.Tech Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. லிப் டிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்லி லிப் பிக்மெண்டேஷன் வந்து நம்ம பார்க்குற மாதிரி வந்து இருக்காது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லையா, ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இமீடியட்டாக இருக்குது. ஸோ அதே